ஸ்பீக்கர்ஸில் ஜென்ரலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ப்ராட்காஸ்ட் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷெட்யூல்டு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் டிஃபைன்டு டைம் இன்டர்வலில் என்ன கண்டென்ட்டை நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணுமோ எய்தர் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மூலியமாகவோ இல்லைனா வந்து ஸ்பீக்கர் மூலியமாகவோ டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட்டு. ஸோ லைவாகவும் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீக்கரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் லைவ் ப்ராட்காஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்க முடியும். அலாரம் லிங்கேஜ் ப்ராட்காஸ்ட், அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மீடியம் மூலயமா ஸ்பெசிஃபிக் டைமில் அந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய அலாரம் ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா அந்த அலாரம் மூலயமா நீங்கள் ஏதோ ஆடியோ ஃபைலை நீங்கள் லிங்கேஜ் பண்ணிக்க முடியும். அந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் வந்து ரெகுலராகவே டிஃபைன்டு டைம் இன்டர்வலில் உங்களால் வந்து ஒரு அலாரம் பேஸ்டு ப்ராட்காஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். எமர்ஜென்சி மஸ்டரிங் பேஸ்டு லிங்க்டு ப்ராட்காஸ்ட், ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு ப்ராட்காஸ்ட்டை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக வந்து லைவ் ப்ராட்காஸ்ட்டு, ரியல் டைமாக பேசுகிறது, இன்னொன்று வந்து ஷெட்யூல்டு ப்ராட்காஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் பேஸ்டோ இல்லை எமர்ஜென்சி பேஸ்டோ நம்ம வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 4 டைப் ஆஃப் ப்ராட்காஸ்ட் ஆப்ஷன்ஸ். டிடிஎஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணும்பொழுது நீங்கள் பேசக்கூடிய கண்டென்ட், அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக கொடுக்கும். இது நீங்கள் மேலாவோ ஃபீமேலாவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா வெல்கம் ஸோ அப்படின்னு நீங்கள் டிஃபைன்டு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டு வந்து அது வேர்டாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி அது உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரில் கம்யூனிகேட் ஆகும். ஸோ டூவே கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டூவே கம்யூனிகேஷன். சில ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ், இன்பில்ட் ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்பில்ட் ஆடியோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது சென்ட்ரலைஸ் லொக்கேஷனில் இருந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரலைஸ் லொக்கேஷனும் நீங்கள் இருக்கக்கூடிய மீடியம், அதாவது ரிமோட் லொக்கேஷனும் இன்டர்னல் மைக் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் மைக் இருக்கும். ஸோ அந்த இன்பில்ட் மைக் மூலயமா நீங்கள் சென்ட்ரலைஸ் லொக்கேஷனில் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ண முடியும். இன்பில்ட் ஏஎம்சி, உங்களுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி நீங்கள் லோக்கலாக சில கண்டென்ட்ஸை, சில லிமிட்டட் ஆஃப் கண்டென்ட்ஸ் உங்களால் வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 GB eMMC உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அதில் வந்து 55 GB நீங்கள் வந்து ஆடியோ ஃபைல் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ டிஃபைன்டு ஷெட்யூல் ஆடியோக்காகவோ இல்லை வந்து உங்களோட ஏதாவது அலாரம் பேஸ்ட் ஈவெண்ட்டுக்காகவும் நீங்கள் ஏதாவது ஆடியோ நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 64 GB eMMC யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஆடியோ ப்ளே பண்ணிக்க முடியும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேமராஸில் அலாரம் அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த அலாரம் அவுட்புட்டை ஸ்பீக்கர்ஸ்க்கு அலாரம் இன்புட்டை கொடுத்துக்க முடியும். அது போக நீங்கள் என்விஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஹிக்விஷன் என்விஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஹிக்விஷன் கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹிக்விஷனோட அப்ளிகேஷன்ஸ் மூலயமா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் லிங்கேஜை கொடுத்துக்க முடியும் அந்த ஸ்பீக்கர்ஸு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்டட் வயா லேன் மூலயமா வந்து சாஃப்ட்வேரில் கம்யூனிகேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் ஜென்ரேட் ஆகிற ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் அந்த ஸ்பீக்கரை வந்து அலாரம் ட்ரிகர் பண்ணி வைக்க முடியும். சரிங்களா? நம்ம கேமரா பேஸ்ட் அலாரம் இன்டர்ஃபேஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட ஃபங்க்ஷன் தான் இது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அலாரம் ட்ரிகர் ஆகலை அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் தான் இருக்கும். எந்த அலர்ட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. இன்கேஸ் கேமராஸில் உங்களுக்கு ஏதாவது மோஷன் ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்னா அந்த மோஷன் ஈவெண்ட்டுக்கு உங்களால் வந்து ஸ்பீக்கரை வந்து லிங்கேஜ் மூலயமா, அதாவது சாஃப்ட்வேர் பேஸ் மூலயமா நீங்கள் அந்த ஸ்பீக்கரை பேர் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஸ்பீக்கரில் ஏதாவது மோஷன் டிடெக்ஷனோ இல்லை இன்ட்ரூஷன் டிடெக்ஷனோ அந்தந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான விசியை பொறுத்து நீங்கள் என்ன ஈவெண்ட்டை லிங்கேஜ் பண்ணுறீங்களோ அந்த லிங்கேஜ்க்கு ஸ்பீக்கர்லேருந்து உங்களுக்கு வந்து ஆடியோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஆடியோ லிங்கேஜ்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஹிக் சென்டரில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஈவெண்ட்டை நீங்கள் பேர் பண்ணுறீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அலாரம் லீக்கேஜில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது போக இன்கேஸ் உங்களுக்கு ஹச்சிபி இல்லை, உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் அலாரம் இன்புட் இருக்கும் இல்லையா, கேமராலேருந்து அலாரம் அவுட்புட்டு, அந்த அலாரம் அவுட்புட்டு நீங்கள் வந்து கேமராவோட அலாரம் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு சினாரியோ பேஸ்டு. நீங்கள் உள்ள ஒரு ஸ்மோக் ரூமில் இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரூமில் இருக்கீங்கன்னா அந்த ரூமோட எக்ஸ்ப்ளோஷன் ரேட் வந்து, அதாவது ஸ்மோக் டென்சிட்டி வந்து அதிகமாகும் பொழுது
கேமரா ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஃபிசிக்கல் அலர்ட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த அலர்ட் வந்து வெளில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோட நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஒரு ஆடியோவை வந்து செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்து அலாரம் ட்ரிகர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து லிங்கேஜ் பேஸ்டு ஈவெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும்பொழுது கேமராவில் உங்களுக்கு வந்து ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருந்துருப்போம். அதோட கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் லைக் 3 to 5 meters. அதாவது அந்த கேமரா பக்கத்தில் தெஃப்ட் போகிறாங்கும் பொழுது தான் அது வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக தெரியும். ஸோ நைட் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் லைட் ப்ளஸ் ஆடியோ மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த ஆடியோ வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் கேட்காது. மேக்ஸ் டு மேக்ஸ் லைக் 5 to 10 meters வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆடியோவில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்பொழுது லாங் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஆடியோவில் இருக்காது. ஸோ செக்யூரிட்டி இருக்கார் ஒரு 100 மீட்டர் கேட்டேன்னா, ஸோ 100 மீட்டர் கேட்ட ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னாலும் அந்த ஈவெண்ட்டை உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பீக்கர் போட்டு உங்களால் வந்து ஈஸியாக ஹியர் பண்ண முடியும். அதே டைம் நீங்கள் ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டைமில் நீங்கள் அந்த ஆன் ஸ்பீக்கர் மூலயமா சாஃப்ட்வேரில் நீங்கள் கன்வே பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்ட்ரூடர்ட்டை நீங்கள் வந்து ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ யுவர் அண்டர் த சர்வலைன்ஸ் டீம், யுவர் மானிட்டர்ட் பை த சர்வலைன்ஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்லைட் நம்ம பார்த்தோம் இல்லையா, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷன்ஸ். அதாவது நீங்கள் ஏதாவது கண்டென்ட்டை வந்து டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸென்ட்ரல் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீக் ஆப்ஷனில் நீங்கள் எய்தர் லூப்பாவோ இல்லை வந்து ஒன் டைமாவோ நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறீங்களோ அந்த டைப் வந்து ஆடியோ மெசேஜை உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். அந்த ப்ராட்காஸ்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஈவெண்ட் டைமில் எந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ப்ராட்காஸ்ட்டை நீங்களால் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். 2-way ஆடியோ ஃபியூச்சர்ஸ். அதாவது நீங்கள் வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் உங்களோட ஸ்பீக்கரை போட்டுட்டீங்க. ஸோ ஒரு ஸ்பீக்கரை வந்து பார்த்திங்கன்னா அதோட யூனிக் ஐடியை வச்சு நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ் லொக்கேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் கம்யூனிகேட் பண்ணணும், பெங்களூர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கரோட யூனிக் ஐடியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பீக்கருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லை அந்த ஸ்பீக்கரில் ஏதாவது கேமரா கூட லிங்க் பண்ணிக்கிங்க, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த லிங்கேஜுக்கு இல்லை அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுன்னாலும் உங்களால் அந்த கேமராவை சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீக்கர்ஸை நீங்கள் ட்ரிகர் பண்ணி உங்களால் 2-way கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹிக்ஸென்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 1000 ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். டிபெண்ட் அப்பான ரெக்குவயர்மெண்ட் நம்ம அந்த சைஸை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அலாரம் ட்ரிகர் ஆகிற இடத்துல உங்களுக்கு 2-way கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீக்கர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 2-way கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் நீங்கள் வந்து பேச முடியும். ஸோ அங்கே ஆப்போனண்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் மைக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அங்கேயிருந்து சென்ட்ரலைஸ் லொக்கேஷனுக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வர இன்பில்ட் EMMC ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியில் வந்து ஐபி ஸ்பீக்கர்ஸில் செப்பரேட்டடாக வந்து ஸ்டோரேஜ் நம்ம எக்ஸ்டெண்டாக வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே நம்மளுக்கு வந்து EMMC ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து மினிமம் ஆஃப் 64 GB வந்து ஸ்டோரேஜ் நீங்கள் ஃபைல் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதன் மூலயமா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆடியோ ஃபைல்ஸ், எமர்ஜென்சி ஆடியோ ஃபைல்ஸ் உங்களால் வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா ஒரு ஆடியோ ஃபைல் வந்து 100 MB இல்லைன்னா வந்து 100 MBக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட கம்மியான ஃபைல்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைல் சைஸ்க்கு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஆடியோ ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன சிஸ்டம் கூட நம்மளோட ஐபி ஸ்பீக்கர்ஸ் கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்கள் மெயின் சினாரியோ பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பீக்கர்ஸை இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெறும் கேமரா மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, கேமரா என்விட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபி கேமராவோட அலாரம் அவுட்புட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸாக இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் பேஸ்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேமராவோட அலாரம் அவுட்புட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து என்விஎல்ல கொடுக்குறீங்க அப்படின்னா எது நீங்கள் 2-way ஆடியோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அலாரம் அவுட்புட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அங்கேருந்து அலாரம் அவுட்புட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஈவெண்ட் பேஸ்டு நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து என்வேர்லேருந்து ட்ரிகர் வரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்பீக்கரை வந்து ஹிக் கனெக்டில் அதோட சீரியல் நம்பர் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமோட்லேருந்து எங்கேயாவது நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, ஆடியோ புஷ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் ஹிக் கனெக்ட் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஹிக் பார்ட்னர் ப்ரோவில் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் IVMS 4000 யூஸ் பண்ணலாம், ஹிக் சென்டர் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்டாக போகும்போது, அதாவது நீங்கள் மேனேஜபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹிக் சென்டர் ப்ரொஃபஷனல் போய் ஆகணும். சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் மினிமம் லைக் 5 to 10 நீங்கள் போகும்போது IVMS 4000 சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதிகமான ஸ்பீக்கர்ஸ் கவுண்ட் போகும்போது ஒரு லாஜிக்கல் குரூப் நிறைய நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல IVMS அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஹிக் சென்ட்ரல் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் டியூ டு த மேனேஜபிலிட்டி ரீசன்ஸு. ஸோ நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 2 பார்ட்னுமே அவைலபிள் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் பார்ட்டில் ஹிக் சென்டர் ப்ரொஃபஷனல், மொபைல் வெர்ஷன்ஸில் ஹிக் கனெக்ட்டு, ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்மில் N2 கேமரா. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ இது போக நீங்கள் தேர்ட் பார்ட்டி டிவைசஸில் சச்சஸ் ஃபயர் அலாரம், நீங்கள் கன்வென்ஷனலோ இல்லை வந்து அட்ரஸபிளோ ஃபயர் அலாரம் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபயர் அலாரமில் அலாரம் இன்புட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஸ்பீக்கரில் கொடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷனாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ஹூட்டராக ஒர்க் ஆகும். சேம் டைம் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக ஆடியோ ஃபைல் கன்வெர்ட் பண்ணணும், ஆடியோ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷனில் யூஸ் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் ரூமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த போர்ட் ரூமில் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் EPBX கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த EPBX மூலயமா உங்களுக்கு US கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் எதாவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் EPBXில் இந்த ஸ்பீக்கர்ஸை கம்யூனிகேட் பண்ணிக்க வைக்க முடியும். ஸோ நார்மல் டெலிகான்ஃபரன்சிங்காக யூஸ் பண்ணிக்க முடியும் இதே ஸ்பீக்கர்ஸை. எல்லா ஸ்பீக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா SIP ப்ரோட்டோகால் பேஸ்டு. ஸோ நீங்கள் அந்த நார்மல் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எக்யூஷனோட SIP ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் EPBX கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஹிக் சென்டர், IVMS 4000, NVR, ஹிக் கனெக்டு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஹிக் சென்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 1000 சேனல்ஸ், அதாவது 1000 IP ஸ்பீக்கர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். IVMS போகும்போது 32 சேனல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். NVR இருந்தால் அப் டு 8 சேனல் இல்லைனா வந்து 4 சேனல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் அப்பான் த மாடல் நம்பர்ஸை பொறுத்து. ஹிக் பார்ட்னர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா 1024 சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹிக் HC பர்சன் யூஸ் பண்ணும்போது 128 சேனல் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் நம்மளுக்கு போகிற அப்ளிகேஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஹார்ட்வேர் பேஸ்டு போகும்போது, அதாவது NVR இல்லை கேமரா போகும்போது சர்டன் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி IVMS 4000 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸ் மேக்ஸிமம் லோக்கலாக இருக்கும்போது உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஸ்பீடாக இருக்கும். IVMS அப்படிங்கிறது IVMSோடு நீங்கள் HCP போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். நீங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் மல்டிபிள் டிவைஸஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஹிக் செலெக்ஷன் டூல், அதாவது ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன் டூல் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் டூலில் வந்து ஹிக் டூல் டிசைனை நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பீக்கர்ஸு என்னென்ன மாடல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த லொக்கேஷன் பேஸ்டு நீங்கள் ஹைட்டு வித்து நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹைட் அண்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், அதுக்கான லைசன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஹிக் டூல் டிசைனர்லேயே வந்துடும். ஹிக் டூல் டிசைனரில் போய்ட்டு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சினரி போட போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்டாக, ரீட்டெயிலாக, பாரா அப்படிங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு சொல்லும். எக்ஸாக்டான மாடல் நம்பர் உங்களுக்கு வராது, ஏன்னா ஒரு ரீஜனுக்கு உங்களுக்கு மாடல் நம்பர்ஸ் மாறும். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸோட குவான்டிட்டி மட்டும் டிஃபைன் பண்ணிவிட்டு உங்களோட லோக்கல் டீமை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாடல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக் அனலாக் ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிவைஸோட உங்களுக்கு இந்த பேனல் உங்களுக்கு அங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸ், USB இன்டர்ஃபேஸ், ப்ளூடூத் இன்டர்ஃபேஸ் அவைலபிள் இருக்கும். ஒன்றுத்துக்கும் லெஃப்ட்டு ரைட்டு ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அனலாக் ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பொசிஷன்.
அக்சஸரிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் நீங்கள் வந்து ஆம்ப்ளிஃபையர் பேஸ்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து விஎம்எஸில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாகவே இருந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வால்யூம் கண்ட்ரோலர் போட்டுக்கலாம். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வால்யூம் கண்ட்ரோலருக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் லிங்கேஜாக நீங்கள் கொடுத்துக்க முடியும். எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் வந்து பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் லாஜிக்கலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும் இந்த கண்ட்ரோலர் போட்டிங்க, அந்த கிளாஸ் ரூமில் போட்டிங்க, இல்லைனா வந்து நான் காமன் ஏரியாவில் போடுறீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் வால்யூம் கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் ஜியூஐ இல்லாமல் ஆம்ப்ளிஃபையர் இல்லாமல் இது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சொல்யூஷன் ரெஃபரன்ஸ்க்காக இந்த பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது என்ன ரூம் சைஸ்க்கு என்ன ஸ்பீக்கர் போட்டால் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தான் இது. அனலாக் சொல்யூஷன் ப்ளஸ் ஐபி சொல்யூஷன்ஸ் ரெண்டுக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். இல்லை அந்த ரூமோட அக்வசிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரூம் சைஸ் சொன்னீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு வந்து மாடல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக என்ன அப்ளிகேஷன்ஸு, எவ்வளோ தூரம் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும், எவ்வளோ கண்டினியூஸ் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரன் ஆகும், என்ன மாதிரி ஆடியோ நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாடல்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.